சார் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? இத்தேர்தல் குறித்து தாங்களுடைய பதில் என்ன? வணக்கம். என்னுடைய பெயர் துரை அரசன். நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா அரசியல் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் முன்னால் புதிய தமிழகம் கட்சியினுடைய பொதுச் செயலராக இருந்தவன். சென்னை பெட்ரோலியம் துறையிலே சீனியர் மேனேஜராக பணி செய்தவன். மக்கள் நல பணிக்காகவே என்னுடைய எம்ஆர்எல் பணியை துறந்துவிட்டு புதிய தமிழகம் கட்சியில் இணைந்து அதனுடைய பொதுச் செயலராக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றேன். இடைப்பட்ட காலத்தில் 2001 புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சங்கரன் கோயிலே எம்எல்ஏவுக்கு நின்று அதில் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றியை நழுவ விட்டவன். என்னுடைய வாழ்க்கை முழுதும் சமூக மக்களுக்காக பணி செய்வதும் மக்களை மேம்படுத்துவதும் மக்களை மேந்தட்டுக்கு கொண்டு செல்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே புதிய தமிழகம் கட்சியில் இருந்து பிரிந்த பிறகு அம்மாவுடைய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். என்னுடைய பேச்சாற்றல், என்னுடைய எழுத்தாற்றல் அனைத்தையும் பார்த்துவிட்டு எனக்கு அம்மா அவர்கள் இலக்கிய அணி இணை செயலாளர் என்ற பதவியை கொடுத்தார்கள். அந்த பதவியில் கிட்டத்தட்ட அம்மாவை பற்றியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றியும் 60க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை நமது எம்ஜிஆர் பற்றி எழுதியவன். அதற்காக அம்மாவால் மிகவும் சிறந்த வகையிலே பாராட்ட பெற்றவன். என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் என்னுடைய அண்ணன் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆசிவகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர். ஆசிவகம் என்ற தமிழர் சித்தாந்தத்தை இந்த காலகட்டத்தில் உலகத்துக்கு எடுத்து சொல்லி அதனுடைய தந்தையாக விளங்குகின்றவர். தமிழருடைய வாழ்வியல் நிலையை மிக அற்புதமாக ஆசிவகம் சித்தாந்தம் மக்களுக்கு எடுத்து கூறுகின்றது. அந்த வகையிலே அன்னியார் அவர்களும் தான் ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் அரும்பாடுபட்டவர்கள். அவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். அண்ணனும் அன்னியார் அவர்களும் ஈழ பிரச்சனையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட காரணத்தினால் அந்த குடும்பத்தின் வழியாக நானும் என்னை ஈடுபடுத்தி கொண்டு மாஞ்சோலை பிரச்சனைக்காகவும் ஈழ பிரச்சனைக்காகவும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காகவும் நான் 7 முறை சிறை சென்றவன். மாணவர் பருவத்தில் இருந்தே சிறை சென்றவன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தத்துவத்தின் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு மாணவர் பருவத்திலே அண்ணா அவர்களுக்கு மாலை போட்ட பள்ளிக்கூடத்தில் நின்று மாலை போட்ட காரணத்தை நான் பள்ளியை விட்டு நீக்கி வைக்கப்பட்டவன். எங்களுடைய குடும்பமே அதாவது பெரியார் வழியில் அண்ணா வழியில் திராவிட சித்தாந்தத்தை மனதில் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பமாகும். இடைப்பட்ட காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈழ மக்களுக்கு செய்த துரோகத்தின் காரணமாக அந்த ஈழ மக்கள் கொன்று குவிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த காரணத்தினாலே ஈழ மக்களை காட்டி கொடுத்து அவர்களுடைய வாழ்வை அழித்த காரணத்தினால் அவர்களிடமிருந்து வேறுபட்டு நான் புதிய இயக்கத்தை புதிய தமிழகம் கட்சியிலிருந்து வந்த பிறகு மறுமலர்ச்சி மக்கள் தமிழகம் என்ற இயக்கத்தை தோற்றுவித்து 10 ஆண்டுக்கு மேலாக அந்த இயக்கத்தை நடத்தி வந்திருக்கின்றேன். இறுதியிலே அண்ணன் நடராஜன் அவர்களுடைய ஆலோசனையின்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2010 என்னை இணைத்துக் கொண்டேன். என்னுடைய பேச்சாற்றல், என்னுடைய எழுத்தாற்றல், என்னுடைய சமூக பணி அனைத்தையும் பார்த்து அம்மா அவர்கள் எனக்கு இலக்கிய அணி இணை செயலர் என்ற தகுதியை கொடுத்தார்கள், பட்டத்தை கொடுத்தார்கள், பொறுப்பை கொடுத்தார்கள். அந்த பொறுப்பை அம்மா காலத்திலே மிகவும் சிறப்பாக மிக மிக சிறப்பாக செயலாற்றி வந்துள்ளேன். அம்மாவினுடைய அனைத்து தொகுதிகளிலும் நான் தேர்தல் பணியாளராக சென்று செய்த பணிகளை அம்மா மனதார பாராட்டி இருக்கின்றார்கள். இப்பொழுதும் இடைப்பட்ட காலத்தில் நான் தமிழகத்திலிருந்து வேறு ஒரு ஊருக்கு சென்ற காரணத்தினால் பிரிந்திருந்தேன். இப்போது 2026 அண்ணன் புரட்சி தமிழர், தமிழகத்துடைய வேந்தர் குலத்தில் பிறந்த வேந்தர்
வேளாண்குளத்தில் பிறந்த வேந்தர் என்னை அழைத்து எனக்கு மறுபடியும் இலக்கிய அணி இணைச் செயலாளர் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கின்றார்கள். நான் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி அம்மா அவர்களுடைய கொள்கைகளையும் இதயத்தில் ஏந்தி அவருடைய சித்தாந்தத்தை மனதிலே வைத்துக் கொண்டு மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றவன். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே என்ற புரட்சி தலைவருடைய பாடல்கள் என்னை அதிகமாக கவர்ந்திருக்கின்றது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் யாவரும் இருக்க மாட்டார் என்ற கருத்தின் அடிப்படையிலே புரட்சி தலைவர் கூறிய அந்த திரைப்பட பாடல்களை மனதிலே ஏந்தி அதை போலவே புரட்சி தலைவியை போலவே வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நான் தமிழகத்திலே கிட்டத்தட்ட தென் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திருச்சியில் தொடங்கி தூத்துக்குடியில் இருந்து இன்றைக்கு மறுபடியும் நான் திருநெல்வேலிக்கு செல்கின்றேன். நான் செல்கின்ற இடம் அனைத்து இடங்களிலும் தேவேந்திர குல மக்கள் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள். இந்த முறை இந்த 1 கோடி மக்களும் கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்ற பட்டத்தை வாங்கி கொடுப்பதற்கு சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி 6 பகுதிகளாக இருந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை தேவேந்திர குல வேளாளர் என்ற பெருமைக்குரிய ஒரு காரியத்தை செய்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான். ஆகவே யாரும் செய்ய முடியாத அந்த மக்களுக்கு சுயமரியாதை காப்பாற்றக்கூடிய வகையிலே யாரும் செய்ய முடியாத அற்புதமான காரியமாக தேவேந்திர குல வேளாளர் என்ற பட்டத்தை வாங்கி கொடுத்த அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1 கோடி தேவேந்திர மக்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்திற்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அந்த இயக்கத்தை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தென் தமிழகம் முழுவதும் நான் சிறப்பான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த சுற்றுப்பயணத்தில் நான் பல கிராமங்களுக்கு செல்கின்ற பொழுது அந்த கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்களும் பெண்களும் தேவேந்திர குல மக்கள் அனைவருமே இந்த முறை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நாங்கள் ஆதரிப்போம், இரட்டை இலை சின்னத்திற்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், இதை மாற்றி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதியும் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய எழுச்சியையும் அவருடைய முயற்சியையும் அவங்களுடைய பாராட்டையும் பார்க்கின்ற பொழுது இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அண்ணன் புரட்சி தமிழர் வேளாண்குடி வேந்தர் எடப்பாடியார் தலைமையிலே செயல்படுகின்ற கூட்டணி பெரும்பகுதியை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் அண்ணன் முதலமைச்சர் வருவார் என்பதை மக்களின் சார்பாக நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். நான் மக்கள் கூறிய கருத்துக்களை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்கின்றேன். வேளாண்குடி வேந்தர் தேவேந்திர குல வேளாளருக்கு அரசாணையை பெற்று தந்து இந்த சமூகம் ஒரு மேன்மைப்படும் நிலையிலே வாழ்வதற்கு வழிகாட்டியவர் வழியிலே நின்று நான் இலக்கிய அணி இணைச்சலாக இருந்து அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். தேவேந்திர மக்களும் நான் கூறுகின்ற கருத்தை ஏற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களித்து பெரும்பான்மையாக வெற்றி பெற செய்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவார் என்று அவர்கள் கூறிய வாக்குறுதியின் அடிப்படையிலே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.